सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा। मौन व्याख्या प्रकटित पर ब्रह्म तत्वं युवानं वसिष्ठान्ते वसदिशिगणैरावृतं ब्रह्मनिष्ठैः आचार्येन्द्रं करकलित चिन्मुद्रमानन्दमूर्तिं स्वात्मा रामं मुदितवदनं दक्षिणामूर्तिमीढे चित्रं वडतरोर्मूले वृद्धा शिष्या गुरुर्युवा गुरोस्तु मौनं व्याख्यानं शिष्यास्तु छिन्न संशयाः मंगलम दिशतु मे विनायकः मंगलम दिशतु मे सरस्वती मंगलम दिशतु मे महेश्वरी मंगलम दिशतु मे सदाशिवः। आचार्य पादैः कृत दक्षिणामूर्ति ஸ்தோத்திரம். அதுல சுரேஸ்வராச்சாரியாரால எழுதப்பட்ட மானசோல்லாசம் எனக்கூடிய வார்த்திகத்துடன் எழுதப்பட்டதை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 6 ஸ்லோகங்கள் 6 உல்லாசங்கள் முடிவடைந்தது. இன்னைக்கு 7வது உல்லாசம் ஆரம்பிக்கணும். 7வது உல்லாசம் அப்படின்னா 7வது ஸ்லோகம், 7வது ஸ்லோகத்தினுடைய வியாக்கியானம் அப்படின்னு அர்த்தம். பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி व्यावृत्तासु अनुवर्तमानम् अहमिति अन्तःस्फुरन्तम् सदा स्वात्मानम् प्रकटीकरोति भजताम् यो मुद्रया भद्रया तस्मै श्रीगुरुमूर्तये नम इदम् श्रीदक्षिणामूर्तये। बाल्यादिषु अपि जाग्रदादिषु अपि तथा सर्वासु अवस्थासु अपि व्यावृत्ता स्व अनुवर्तमान सर्वासु அவஸ்தாசு அனுவர்த்தமானமாக இருக்கக்கூடிய அகம் இதி அந்தஸ்புரந்தம் சதா. இது எப்படி பார்க்கிறது அப்படின்னா, உலகத்துல பிறக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் முதல்ல பால்யாவஸ்தை இருக்கு. அதற்கு பிறகு சைஷவம் அப்படின்னு பேரு, சைஷவ அவஸ்தை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் பால்ய அவஸ்தைன்னு சொல்றோம். அதுக்கப்புறம் கௌமார அவஸ்தை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் மத்தியமா அவஸ்தை அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் வார்த்தக்கிய அவஸ்தை அப்படின்னு சொல்றோம். இது எப்படி ஆயுர்வேதத்துல சரக சம்ஹிதையில அவர்கள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா, இந்த சைஷவம் பால்யத்தையும் ஒன்னா சேர்ந்துட்டான். குழந்தையாக இருந்து அதற்கு பிறகு பாயா இருக்கக்கூடிய பாய்ஹுட், சைல்ட்ஹுட், பாய்ஹுட் அப்படின்னு நம்ம சொல்றது 15 வயசு வரைக்கும் அப்படின்னு கிளாசிஃபை பண்ணிட்டான். 15 வயசு வரைக்கும் ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து 15 வரைக்கும் அது இருக்கக்கூடிய அவஸ்தைக்கு பேரு சைஷவ அவஸ்தை அண்ட் பால்ய அவஸ்தை. அதற்கு பிறகு 16ல இருந்து 30 வரைக்கும் அவனுக்கு கௌமார அவஸ்தை அப்படின்னு பேரு. அது அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரிணமத்தே இல்லையா? அப்ப இந்த பரிமாணங்கள்லாம் ஏற்படுகிறது அவனுக்கு. அது இந்த டீன்ஸ்ல இருந்து அவன் போறான் இல்லையா, 16ல இருந்து 30 வரைக்கும் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப ஹெல்த்தியா யூத்தாக இருக்கிறான் அவன். அந்த கௌமார அவஸ்தையை 16ல இருந்து 30 வரைக்கும் பிரிச்சான். அதற்கப்புறம் யுவாவா இருக்கான். யுவாவா இருக்கும் போதுதான் அவன் செட்டில் ஆகி, லைஃப்ல செட்டில் ஆகி வீடு வாங்கலாமா எல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறான். 31ல இருந்து 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடியது யவ்வனம் அப்படின்னு சொன்னான். அதுக்கப்புறம் மத்தியமா அவஸ்தை அப்படின்னு 50 வயசுல இருந்து 60 வயசு வரைக்கும் மத்தியமா அவஸ்தையில இருக்கான். அதற்கு பிறகு 60 வயசு வந்த உடனே வார்த்தக்கியம், ஓல்ட் ஏஜ் அப்படின்னு வச்சார்.
இப்படி சைல்டுஹுட்டும் பாய்ஹுட்டும் 15 வயசு வரைக்கும், யூத்தாக இருக்கும் தன்மை 16 to 30, அப்புறம் யவ்வனமாக இருக்கும் தன்மை ஏர்லி யூத் இல்லையா, அது ஏர்லி யூத். இது செகண்ட் யூத், அது என்ன 31 to 50 வரைக்கும். அப்புறம் மத்தியம அவஸ்தைன்றது 50 to 60 வரைக்கும். வார்த்தக்கிய அவஸ்தைன்றது 60 வரைக்கும். இப்படி நம்ம மனுஷர்களுக்குள்ள இந்த வேறுபாடு இருக்கு. அதே மாதிரி எல்லா பிராணிகளுக்கும் சைஷவாவஸ்தை, பால்யாவஸ்தை, மத்தியம அவஸ்தை எல்லாமே இருக்கு. இப்படி அதே மாதிரி இது என்ன ஆச்சுன்னா, இந்த சரீரத்துல இருந்து போய் இந்த ஆத்மா என்ன இன்னொரு சரீரத்தை அடையிறது. ஆமா, இன்னொரு வயிற்றுக்குள்ள அவன் பிறக்கிறான், இதே ஆளுதான். பிறந்த பிறகு திருப்பியும் அதே வருது. சைஷவாவஸ்தை, பால்யாவஸ்தை, கௌமாராவஸ்தை, யவனாவஸ்தை இல்லையா, மத்தியம வயசு அவஸ்தை, அதுக்கப்புறம் வார்த்தக்கிய அவஸ்தை அப்படின்னு. இதுல என்ன ஒரு தமாஷன்னா, பால்யாவஸ்தையில இருந்து இவன் கௌமாராவஸ்தை வந்த பிறகு பால்யாவஸ்தை போயிடுச்சு. கௌமாராவஸ்தையில இருந்து இவன் யவனாவஸ்தை வரும்போது இப்படி மாறி மாறி போய்கொண்டே இருக்கு, திருப்பி வந்து கொண்டே இருக்கிறது. ஒரு தடவை போச்சுன்னா போச்சுதான், அப்படி போறது. இதே மாதிரி நம்ம கையில ஜாகிரத அவஸ்தை, சொப்ன அவஸ்தை, சுஷுப்தி அவஸ்தை அப்படின்னு 3 அவஸ்தை. இதுவும் எப்படி வருது, எல்லாம் மாறி 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 வருது இல்ல, எல்லா அவஸ்தையும் மாறி மாறி வருது. எல்லாம் இது எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா தேகத்தை ஒட்டி, அதனாலதான் ஆயுர்வேதத்தை சரக சமீதையில சொல்றோம். இதெல்லாம் தேகத்தை ஒட்டி வரக்கூடிய அவஸ்தையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் அவனுக்கு என்ன இருக்கு அப்படின்னா, இப்ப என்ன சொல்றோம் நம்ம, எந்த நான் தூக்கத்துல கனவு கண்டேனோ, எந்த நான் சுகமாக தூங்கினேனோ, அந்த நான் இப்ப உங்ககிட்ட மூச்சுட்டு பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இப்ப சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்துட்டு, எந்த நான் கனவு கண்டேனோ, கனவு கண்டாச்சு போயாச்சு. சுகமாக தூங்கினேனோ பாஸ்ட் சொல்றேன். நானும் மாத்திரம் அப்படியே வச்சுட்டு இருக்கேன் பாருங்க. எந்த நான் கனவு கண்டேனோ, எந்த நான் சுகமாக தூங்கினேனோ, அந்த நான் இப்போது விழித்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றேன். இதுல அந்த நான் மாத்திரம் வாழமே இல்லை பாருங்க. அதே மாதிரி நான் குழந்தையாக இருந்தேன், பிறகு நான் வாலிபனாக இருந்தேன். எந்த நான் வாலிபனாக இருந்தேனோ அந்த நான் தான் மத்தியம அவஸ்தையில இருந்தேன். மத்தியம அவஸ்தையில எந்த நான் இருந்தேனோ நான் தான் வார்த்தக்கிய அவசரத்துல இப்பொழுது இருக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இப்போ இந்த அவஸ்தைகள் எல்லாம் மாறி 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 வந்துட்டே இருக்கு. ஆனா ஒண்ணு மாத்திரம், அந்த நான் மட்டும் மாறாமல் இருக்கு. அந்த சின்ன வயசுல நான் எப்படி ஸ்கூலுக்கு போகும்போது எனக்கு தெரிஞ்சதோ அந்த நானு, கல்யாணம் ஆகும்போது எனக்கு எந்த நான் தெரிஞ்சதோ, காலேஜுக்கு போகும்போது என்ன நான் தெரிஞ்சதோ, வேலைக்கு போகும்போது எந்த நான் தெரிஞ்சதோ, கல்யாணம் ஆகும்போது எந்த நான் தெரிஞ்சதோ, எனக்கு குழந்தை பிறக்கும் போது எந்த நான் தெரிஞ்சதோ, அந்த குழந்தைக்கு இதுக்கு பூனல் போடும் போது எந்த நானோ, அந்த குழந்தைக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கும் போது எந்த நானோ, அந்த நான் பாருங்க. அதே நான் ஏதாவது சேஞ்ச் இருக்கா பாருங்க. அப்ப இருந்த உங்களுடைய ஃபீலிங்க்கும் இப்ப 70 வயசுல இருக்கக்கூடிய ஃபீலிங்க்கும் என்ன வித்தியாசம்? நான்ல வித்தியாசமே இல்லை. அதுதான் பாபதிக்காரர் சொன்னார். இவர் என்ன பண்றாரு, தொண்டு கிழமா கையில பொக்கவாயோட கையில பேரனோட விளையாடிட்டு இருக்காரு, மடியில வச்சுட்டு. அந்த பேரங்கிட்ட காமிக்கிறார், அந்த போட்டோ பத்தியாடா அப்படின்னு பாக்குறாரு. வார்த்தையில ஒரு போட்டோ தங்கிட்டு இருக்கு. அந்த போட்டோவை தன்னுடைய பேரனுக்கு காமிக்கிறாங்க. அங்க பத்தியா, அங்க மடியில உட்கார்ந்து இருக்கேன் பாரு, அது யார் தெரியுமா? ஒரு குழந்தை உட்கார்ந்து இருக்கு, சின்னதா நிஜார் போட்டுன்னு. அதுதான் நானு, அதுதான் எங்க தாத்தா மடியில உட்கார்ந்து இருக்கேன். நீ இப்ப எங்க உட்கார்ந்துருக்க? உங்க தாத்தா மடியில நீ உட்கார்ந்து இருக்கடா அப்படின்னு சொல்றாரு. இந்த நான்ல பாருங்க, எந்த நான் அந்த போட்டோல இருந்தானோ அந்த நான் இப்ப என் பேரனை வச்சுட்டு இருக்கேன். எந்த நான் பேரனாக என்னுடைய தாத்தா மடியில உட்கார்ந்து இருந்தேனோ அந்த நான் இப்போது என் பேரனை மடியில வச்சுட்டு விளையாடி கொண்டிருக்கிறேன். அந்த நான்ல மாறுதலே இல்லை. ஆனா இதெல்லாம் மாறி 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 வருகிறது அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். அப்படி எந்த நான் குழந்தையா இருந்தேனோ, எந்த நான் வாலிபனா இருந்தேனோ அந்த நான் அப்படின்னு சொல்றேன். இப்போ இததான் இந்த நான் மாறாமல் வந்து கொண்டே இருக்கிறது. இதை பிரத்யபிக்ஞா அப்படின்ற ஒரு வார்த்தையை யூஸ் பண்றாரு. பிரத்யபிக்ஞாவை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா, ஒரு பொருளை பார்க்கும் பொழுது அதே பொருளை முன்பு மற்றொரு சந்தர்ப்பத்துல நம்ம பார்த்ததை ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியது இருக்கு இல்லையா, மெமரி இருக்கு. அதுக்கு பேர் பிரத்யபிக்ஞா. ஏற்கனவே ஒண்ணு பார்த்திருக்கேன், அதை இப்ப திருப்பி பார்த்தேன், அதுவே இது அப்படின்னு வருது இல்லையா. ஸ்ரீரங்கத்துல ஒருத்தரை பார்த்தேன் இல்லையா, கொஞ்ச நாள் பொறுத்து அவரை கும்பகோணத்துல பார்த்தேன் இல்லையா. கும்பகோணத்துல பார்த்த உடனே ஞாபகப்படுத்தினேன், சார் உங்களை அங்க பார்த்தேன்னு இங்க பாக்குறேன் அப்படின்னு. அவரே இவர்
அப்படின்ற ஒரு ஞாபகம் அறிந்து பாக்குறது இல்லையா. இப்ப பாருங்க, அவர் அங்க பார்க்கும் பொழுது இருந்த காலம் வேற இல்லையா. ஒரு 20 வருஷம் முன்னாடி அவர் கொஞ்சம் வேற மாதிரி இருந்தார், இப்ப பாக்குறது வேறு. இப்படி காலா தேசம் வர்த்தமானங்கள் இதெல்லாம் மாறுபட்ட போதிலும் 2 இடங்களிலும் 2 சந்தர்ப்பத்திலையும் தோன்றின அந்த மனிதன் ஒருவனே அப்படின்னு தோணுகிறது இல்லையா. இதுக்குதான் பிரதிபிக்ஞா அப்படின்னு பேரு. எல்லா அவஸ்தைகளும் மாறுபட்ட பொழுதும் நான் மற்றும் மாறாம ஸ்தாயியாக ஒரே மாதிரியே ஸ்திரமாக இருந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்படி அவஸ்தைகள் மாறுபட்டு போனாலும் அந்த ஆத்மாவானது ஒரே மாதிரியாக இருக்கு. எப்படி நிறைய பூக்கடையில போனாங்கன்னா கபாலீஸ்வரர் கோவில் வாசல்ல எல்லா பூவையும் வச்சு கட்டியிருக்கான், விதவிதமா பூவை வச்சு மாலை கட்டியிருக்கான். எல்லா பூவும் கட்டினாலும் அது எல்லாம் எங்க கோக்கப்பட்டு இருக்கிறது, அந்த நூல்ல. சூத்திரே மணிகனாய்வ அப்படின்னு அங்க அந்த பிளவர்ஸுக்கும் அந்த சூத்திரத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனா இந்த பிளவர்ஸ் எல்லாம் அழகா தெரியறதுக்கு சம்பந்தமாக இருக்கக்கூடியது அது ஒண்ணுதான். இப்படி ஆத்மாவை சோதனம் செய்து பிரித்து கொண்டே போனா அதுதான் ஆத்மா, அதுதான் பிரம்மம் அப்படின்றது தெரியும் அப்படின்றத சொல்றதுக்காக பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாசு அபி வியாவிருத்தாசு அனுவர்த்தமானம். வியாவிருத்தாசு பால்யாதி அவஸ்தா, மாறி மாறி வியாவிருத்தமாக இருக்கக்கூடியது, மாறி மாறி அப்படி ரவுண்டு போயிட்டே இருக்கு இல்லையா. மாறி மாறி போய்கொண்டிருக்கக்கூடிய பால்யா, கௌமாரம், யவ்வனம் இல்லையா, வார்த்தக்கியம்னு சொல்லக்கூடிய அந்த பருவங்கள் எல்லாம் எப்படி மாறிக்கொண்டே வந்தது இந்த உடம்புக்கு, ததா அதே மாதிரி ஜாகிரதாதிஷு, ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி அப்படின்னு அவஸ்தைகள் மாறுது. இப்படி சர்வாசு அவஸ்தாசு அப்படி எல்லா நிலைகளிலும் எல்லா அவஸ்தைகளிலும் ஒன்னே ஒண்ணு மாத்திரம் அனுவர்த்தமான இருக்கு. எந்த நான் அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த நான் அனுவர்த்தமானம், அணுவர்த்தனம் கூடவே இருந்து கொண்டு தொடர்ந்து வரக்கூடியது ஒண்ணு இருக்கு. அது என்ன, அதுதான் அந்த நான். அந்த நான் எங்க இருக்கு, அந்தஹா இல்லையா, எனக்குள்ள இருக்கு. இந்த மாற்றங்களுக்கு நடுவுல ஒரு நான் ஒண்ணு இருக்கு. அது என்ன, சதா அகமிதி, நான் 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 அப்படின்னு எப்பொழுதும் எரிந்து கொண்டே ஸ்புரந்தம் விளங்குவதாக ஒளிர்கின்றதாக ஒரு நான் இருக்கிறது. அந்த ஸ்வாத்மானம், இந்த ஆத்மஸ்வரூபத்தை பஜதாம், யார் அர்ச்சிக்கிறானோ இல்லையா, யார் சரண்டர் ஆகிறானோ அவர்களுக்கு, யஹா இதை புரிந்து கொண்டு யார் சாஸ்திரத்துக்கும் குருவுக்கும் சரண்டர் ஆகிறானோ அவன், யஹா அவனுக்கு பகவான் ஆனவர் என்ன பண்றாரு, இந்த குரு ஆனவர் தட்சிணாமூர்த்தியானவர் பத்ரயா முத்ரையா இல்லையா, பத்திரமான முத்ரான்னு ஒண்ணு இருக்கு. அது என்ன, சின் முத்ரை அப்படின்னு பேரு, பத்ரயா முத்ரையா அப்படின்னு. இன்னொன்னு யோக சாஸ்திரத்துல பத்ரமுத்ரான்னு ஒண்ணு இருக்கு, சின் முத்ரான்னு ஒண்ணு இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. சாதாரண அர்த்தம் பத்ரயா முத்ரையான்னாக்க இந்த சின்முத்ரை, இந்த சின்முத்ரைய அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார் தட்சிணாமூர்த்தி. எப்படி வைத்துக் கொண்டிருக்கிறன்னா, மனுஷனுடைய சுபாவமானது என்ன இருக்கு, இந்த ஜாகிரத் சொப்னத்தோடையே இருந்து 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 தேகத்தை பழக்கினதுனால இந்த விரலானது என்ன பண்ணுது, இந்த மூணோடையே சேர்ந்தே இருக்கணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கு. இப்போ குரு உபதேசம் பண்ணோடனே இந்த மூணுல இருந்து அதை பிரிச்சு, அப்பா இதோட சேராத, இது ஜாகிரத் சொப்னம் சுஷுப்தி, இது சத்துவம் ரஜஸ் தமோ குணம் இப்படி இருக்கு, இது ஆணவ மலம் கார்மிக மலம் மாயிக மலம், இதோட சேரக்கூடிய ஜீவனா இருக்கு. இந்த விஷயங்களோட நீ சேராத, இந்த விஷயங்களோட சேர்ந்தனாக்க உனக்கு வைராக்கியமானது வராது, ஞானமானது வராம போயிடும், திருப்பி திருப்பி இந்த 4 விரலாவே சேர்ந்துட்டு இருப்ப. இந்த ஜென்மால உனக்கு பகவான் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இன்டலெக்ட வச்சுட்டு நீ புரிந்து கொள். இது 3ல இருந்து இதை வெளியில எடுத்து அந்த பிரம்மத்தோட சேர்ந்துட்டான்னாக்க அவ்வளவுதான். இதுதான் அந்த சின்முத்திரையினுடைய தத்துவம். இப்படி இந்த விசேஷமான இந்த சின்முத்திரை, இந்த ஜீவனும் பிரம்மமும் ஒன்று அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவம் தான் வேதத்தினுடைய தத்துவம். இந்த தத்துவத்தை அறிவதற்காகத்தான் பகவான் நமக்கு மைண்டு இன்டலெக்ட் எல்லாம் கொடுத்திருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம்
ரொம்ப நாள் பக்தி பண்ணி பஜதான், யார் ஒருத்தன் ரொம்ப நாளா பக்தி பண்ணானா அந்த புண்ணிய வசத்தினால ஒரு குரு லாபம் கிடைத்து அந்த குருவின் மூலமாக ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணுன்ற அந்த விஷயம் கிடைக்கிறது. இல்லன்னாக்கா அது தெரியாமையே மனிதன் செத்து போனா திருப்பி திருப்பி புனரப்பி ஜனனம், புனரப்பி மரணம், புனரப்பி ஜனனி ஜடவே சயனம் அப்படின்னு வந்துடுறது. இப்படின்ற விஷயத்தை தட்சிணாமூர்த்தி நமக்கு ஒரு வியாழக்கிழமையும் கோயிலுக்கு போகும்போது நமக்கு முத்திரையா பத்ரியா பிரகடீகரோதி இதுதான் அவர் பிரகடனம் பண்றாரு. நீங்க நன்னா பாக்கணும், கோயிலுக்கு வரும்போதெல்லாம் உங்களுக்கு தெரியணும், இதை புரிஞ்சுக்கிட்டு சாஸ்திரத்துல ஈடுபாடு வரணும், ஒரு குருவை போய் நாடணும், அவரிடம் போய் நம்ம சரணடையணும் அப்படின்னு சொல்லக்கூடிய தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே, இப்படி ஸ்ரீமத் ஆச்சாரிய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தையே, அந்த தட்சிணாமூர்த்திக்கு இதம் நமஹா அப்படின்னு விட்டார் இல்லையா. இப்ப இந்த 7வது ஸ்லோகத்துக்கு மானசோல்லாசத்துல பண்றார். இப்போ முந்தின ஸ்லோகத்துல இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய விஷயத்தை சொல்லிவிட்டாரு. பிராகப்ஸ்வாப்சமிதி பிரபோத சமயே எப்ரத்யபிஜ்ஞாயதே அப்படின்னு சொன்னாரு இல்லையா. நான் நன்றாக தூங்கினேன் அப்படின்னு பிரபோத சமய விழுத்து கொண்டிருக்கக்கூடிய சமயத்துல அவன் சொல்றான் பிராக் அப்சாப்ஸ்வம், நான் இதற்கு முன்னாடி அஸ்வாப்சம் நன்கு தூங்கினேன் அப்படின்னு நினைவுபடுத்திக் கொள்கிறான். இதுக்கு முன்னாடி நான் தான் இருந்தேன், அப்புறம் தூங்கினேன், திருப்பி தூங்கின உடனே இப்ப எழுந்துட்டேன், நான் தான் அந்த தூக்கத்துக்கு முன்னாடி இருந்தேன், நான் இப்போ இருக்கேன் அப்படின்றது தானே முன்னாடி பார்த்த பொருளை இப்பவும் பாக்குறது தானே பிரத்யபிக்ஞான்னு பேரு. இப்படி நினைவுபடுத்தி கொண்டு யார் அறிந்து கொள்கிறானோ பிரத்யபிக்ஞானம் அப்படின்னு பேரு. அந்த தட்சிணாமூர்த்திக்கு நமஸ்காரம்னு முடிச்சார். இப்போ பிரத்யபிக்ஞான் இவர் சொன்னதுனால இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அது என்ன பிரத்யபிக்ஞான் உத்சார்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும், பிரத்யக்ஷம் தெரியும், அனுமானம் தெரியும், உபமானம் தெரியும், அர்த்தாபத்தி தெரியும், அனுபலப்தி தெரியும், சப்த பிரமாணம் தெரியும், 6 தான் பிரமாணம். இதுல எங்க பிரத்யபிக்ஞா வந்தது? பிரத்யபிக்ஞா மூலமாக ஆத்மாவை அறிந்து கொள்ளலாம்னு சொல்றாரு, என்னவோ சொல்றாரு ஒரு போங்க அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் அப்படின்னு நமக்கு சந்தேகம் வரல, அவரே கலப்பி விடுறாரு. இப்போ சுரேஸ்வராச்சாரிய இப்படி வரலாம் உங்கள அப்படின்னு இதெல்லாத்தையும் மனசுல வச்சுட்டு இப்போ ஆரம்பிக்கிறார் 7வது உல்லாசம், மானசோ உல்லாசத்துல இல்லையா. நான் 7வது சப்தம் சப்தமோத்தியாயா, அதுல பிரத்யபிக்ஞா பலாத் ஆத்மா ஸ்தாயி நிர்தார்யதே யதி காநாம பிரத்யபிக்ஞா ஏஷா கிம்வா தஸ்யா பிரயோஜனம். அது என்ன சார் அது பிரத்யபிக்ஞா? அந்த பிரத்யபிக்ஞா வச்சு தத்துவமசி வேத வச்சசா அப்படின்னு வேற சொல்லி இவ்வளோ பெரிய ஒரு பிலாசபியை எடுத்துன்னு உங்களுடைய லைஃபே மாற போறது. இனிமேல் பட்டு உங்களுக்கு பிறப்பே இல்ல, அப்பேற்பட்ட ஒரு முக்தியை கொடுக்கக்கூடியது அந்த தத்துவமசி அப்படின்றது அந்த நான் எனக்கூடிய அந்த அறிவுனால ஏற்படுகிறது அப்படின்னு நீங்க சொல்றீங்களே. இந்த அது எதனால ஏற்பட? பிரத்யபிக்ஞா பலாது, அந்த ரிகக்னிஷன்ற ஒரு குவாலிட்டி உங்ககிட்ட இருக்க, அதனுடைய பலத்தினாலதான் நீங்க என்னத்தை நிரூபிக்கிறீங்க? ஆத்மா ஸ்தாயி இது நிர்தாரியத்தை இல்லையா. நீங்க இந்த ஆத்மா நித்தியமா இருக்கு, ஸ்தாயியா இருக்கு அப்படின்றீங்க. எப்படியா வந்திருக்குன்னு கேட்டா இது என்ன சொல்றீங்க? என்ன பிரத்யபிக்ஞா பலத்தினால வந்திருக்கு அப்படின்னு சொல்றீங்க. பிரத்யபிக்ஞா பலத்தினாலேயே உங்களுக்கு எப்போ உங்களுக்கு அந்த சரீரத்துக்கு முன்னாடியே நான் தான் இருந்தேன், ஜாகிரத்திலேயே நான் தான் இருந்தேன், சொப்னத்திலேயே நான் தான் இருந்தேன், சுஷுப்திலேயே நான் தான் இருந்தேன், பால்யத்திலேயே நான் தான் இருந்தேன், யவனத்திலேயே நான் தான் இருந்தேன், மத்தியம அவஸ்தையிலேயே நான் தான் இருந்தேன் அப்படின்னு நீங்க சொல்றீல. அதனாலேயே அது எப்படி நித்தியமாக ஆகும்? பிரத்யபிக்ஞா பலாத்து ஸ்தாயி நிர்தாரியத்தை எதி, இப்படி நீங்க நிர்தாரணம் பண்ணுவீர்களே ஆனால் இல்லையா, ஆத்மா ஸ்தாயி எதனால? பிரத்யபிக்ஞா பலாத்து இது நிர்தாயத்தே எதி. இப்படித்தான் நீங்க ஒருவேளை அதை சாதிக்க போறீங்கன்னாக்க, இப்ப எனக்கு கொஞ்சம் யூ ஓ மீ சம் எக்ஸ்பிளனேஷன். நான் உங்களை கொஸ்டின் எல்லாம் பண்ண சொன்னா கரெக்டா தான் இருக்கும், இல்லைன்னு சொன்னா ஐ எம் நாட் ஹியர் டு கொஸ்டின். குரு சிஷ்ய பாவத்துல கேட்கிறேன். காணாம பிரத்யபிக்ஞா ஏஷா
ஏஷா பிரத்யபிக்ஞா காணாம. இதுக்கு என்ன சார் அர்த்தம்? வாட் இஸ் திஸ் பிரத்யபிக்ஞா? கிம்வா தஸ்யாஹா பிரயோஜனம் அப்படின்னார். அதனுடைய பிரயோஜனம் இல்ல என்ன சார்? கிம்பா தஸ்ய பிரயோஜனம், இந்த பிரத்யபிக்ஞானால என்ன பிரயோஜனம் இல்லையா? அதவா காரணஞ்ச அப்படின்னு வியாக்கியானம் பண்ணார். அந்த பிரத்யபிக்ஞாய்க்கு காரணம் என்ன? கிம்பா தஸ்யாஹா பிரயோஜனம் காரணஞ்ச, காரணம் எதுக்கு என்ன, எதனால இந்த எண்ணங்கள் ஏற்படுகிறது பிரத்யபிக்ஞா அப்படின்னு கேட்டார். ஒண்ணு. இன்னொரு சந்தேகம் வருது. பிரத்யக்ஷாதி பிரமாணேஷு பிரத்யபிக்ஞா ந பட்யதே கதம் தஸ்யாஹா பிரமாணத்வம் இது பிருச்சன் பிரபோத்யதே. பாருங்க, இந்த பிரத்யபிக்ஞா அப்படின்ற ஒரு காரணம், இதனாலதான் பிரம்ம ஞானம் வருகிறதுன்னு சொல்றீங்க. எங்களுக்கு சப்த பிரமாணத்துல தத்துவமசியினால உங்களுக்கு வருகிறது சொன்னா ஒத்துக்கலாம். இல்ல துவைத்தி சொல்ற மாதிரி பிரத்யட்சமா உங்களுக்கு தெரியாது, கோவில்ல இருக்காரு, பகவான் இருக்காரு, அந்த பகவானை தெரிஞ்சுக்கிறீங்க, அதுதான் முக்தி, ஏதோ ஒண்ணு சொல்றான் அவன். நம்ம ஒத்துக்கிறோமோ இல்லையா? எல்லாரும் ஒரு ப்ரூஃபோட பேசிட்டு இருக்காங்க. பிரத்யட்சம்னு ஒரு ப்ரூஃப் இருக்குப்பா. அவன் தார்க்கிகம் சொல்றான், பிரத்யட்சமாலாம் உனக்கு கடவுள் தெரியாதுப்பா, நீ இந்த பூமியை பொழந்துட்டு எப்படி ஒரு விதையில இருந்து அது வருதுன்னா அதுக்கு ஈஸ்வர கருத்துவம் நமக்கு தெரியறதோ இல்லையோ. அதே மாதிரி நம்மளுடைய கை வேலை செய்யறது, காது வேலை செய்யறது, நம்மளுடைய தோல்லாம் கரெக்டா இருந்து சாப்பிட்டா கை வேலை செய்யறது, அப்படி உள்ள போய் அழகா இறங்குறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியறது பகவான் ஒருத்தர் இருக்காருன்னு. அதை அறிவதுதான்பா முக்தி அப்படின்லாம் பிரமாணம், பிரத்யக்ஷாதி பிரமாணங்கள், அனுமானாதி பிரமாணங்கள் இல்லையா, அனுபலப்தி பிரமாணங்கள், உபமான பிரமாணங்கள், இப்படி எல்லாம் பிரமாணங்கள் நம்ம 6 விதமான பிரமாணங்களை நம்ம வச்சுட்டு இருக்கோம். பிரத்யக்ஷம், அனுமானம், உபமானம், அர்த்தாபத்தி, அனுபலப்தி, சப்தம்னு 6 பிரமாணம் இருக்கு. இந்த 6 பிரமாணத்துல பிரத்யபிக்ஞனால, இந்த 6 பிரமாணத்தினால கடவுளை அறியலாம்னு சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்ற சப்த பிரமாணத்துல அத்வைத சாட்சாத்காரம், வேதாந்த ஜன்ய ஞானத்தினால, குரு பிரதாசத்தினால லிபரேஷன் ஆனது அச்சீவ் பண்றதுன்னு சொல்றது ரைட்டு. ஆனா இந்த பிரமாணங்கள்ல பிரத்யபிக்ஞா காணப்படவில்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம். பிரத்யக்ஷாதி பிரமாணேஷு பிரத்யபிக்ஞா ந பட்யதே, எங்கேயும் படிக்கவே இல்லையே சார் பிரத்யபிக்ஞான்றது. கதம் தஸ்யாஹா பிரமாணத்துவம், அதுக்கு எப்படி சார் ப்ரூஃப், அது எப்படி பிரமாணமாக அத்தாரிட்டேட்டிவா எப்படி சார் அந்த பிரத்யபிக்ஞா ஆகும் ஆத்ம ஞானத்துக்கு என்ன அப்படின்னு இது பிரச்சன் பிரபோத்யதே. இப்படி கொஸ்டினை கேட்டுண்டு இதெல்லாம் ஆச்சாரியா இப்படி எல்லாம் நம்ம கேட்போம்னு மனசுல வச்சுட்டு அவருக்கு பதில் சொல்றார். பால்யாதிஷ்வபி ஜாக்ரதாதிஷு ததா சர்வாசு அவஸ்தாஸ்வபி வியாவிருத்தாஸ்வனுவர்த்தமானம் அகமித்யந்த ஸ்புரந்தம் சதா ஸ்வாத்மானம் பிரகடீகரோதி பஜதாம் யோ முத்ரயா பத்ரயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நமயிதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. பால்யாதிஷு எப்படியோ ததா ஜாகிரதாதிஷு சர்வாசு அவஸ்தாசு அப்படின்னாரு. இப்படி எல்லா அவஸ்தையிலையும் அதுல மாறாமல் இருக்கக்கூடியது அகம் இது அந்தஸ்புரந்தம், அது உள்ள ஸ்புரித்து கொண்டே நான் ஒண்ணு சதா சும்மா இருக்குவான். அந்த விஷயத்தை தான் அவர் என்ன பத்ரயா முத்ரையா பத்ரயா முத்ரையா பிரகடீகரோதி. யாருக்கு? யோ ஸ்வாத்மா யோ பஜதாம், யார் பஜிக்கிறானோ அப்படின்னாரு. யார் பஜிக்கிறானோ அப்படின்னு முத்ரான்னா என்ன முதல்ல பார்த்துலாம். முதம் ராதி இது முத்ரா. முதம் அப்படின்னா சந்தோஷம். பகவான் என்ன பண்றாரு, முதிரையை காமிச்சா அவர் சந்தோஷம் ஆவார். அதனாலதான் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு அஞ்சலி முதிரை நம்ம வச்சுட்டு இருக்கோம். சாதாரணமா நைவேத்தியம் பண்ணா அதுக்கு ஒரு மந்திரம் வச்சிருக்கோம், ஆவாகனம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு முதிரை வச்சுட்டு இருக்கோம், ஹோமம் பண்ணோம்னா அதுக்கு ஒரு முதிரை வச்சுட்டு இருக்கோம். சோ எல்லாத்துக்குமே அந்த முதிரை தான் நமக்கு, அந்த எல்லாத்துக்கும் பெரிய முதிரையா அந்த அஞ்சலி முதிரைய நம்ம வச்சுட்டு இருக்கோம். நமஸ்கார முதிரை அப்படின்னு வச்சுட்டு இருக்கோம். எப்படி ஒவ்வொருத்தரும் இல்லையா, நாட்டிய சாஸ்திரங்கள் ஸ்ரீ வித்யாதி பூஜைகள்லாம் பார்த்தா நிறைய முதிரைகள்லாம் சொல்லி இருக்குது. எல்லாம் எதுக்காக? தசமுத்ரா அப்படின்லாம் சொல்லி ரொம்ப விசேஷமாக தசமுத்ரா சமாராத்யா அப்படின்லாம் முதிரைகளுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. அது எதனாலன்னா அம்பாளுக்கு ரொம்ப பிரீத்தி இல்லையா. முதல் ஆவரண பூஜையில அந்த முதிரைகளுக்கே ஒரு பூஜை இல்லையா பண்ணிட்டு தான் அம்பாள் பூஜையே பிரவேசிக்கிறான். இப்படி முதம் ராதி
சந்தோஷத்தை, கடவுளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது இந்த பக்தன் பஜிக்கிறவனுடைய அந்த முதிரையானது இல்லையா. அதே மாதிரி இன்னொரு டெபினிஷன்னா முதம் திராவயதி அப்படின்னு. திராவயத்தின்னா அப்படியே உருகிறது இல்லையா. அம்பாள் சிவபெருமானவன் ஆசுதோஷி இல்லையா. இவ தெய்வங்களுக்கெல்லாம் ஒரு வீக்னஸ். பக்தன் ரொம்ப உருகிய அப்படி பத்திரம் போட்டு அப்படி நமஸ்கார முத்திரை போட்டு நீங்க வணங்கினீங்கன்னா, அஞ்சலி முத்திரையோட வணங்கினா அவர்கள் உருகி விடுவார்கள் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. திராவயத்தி ஆனா அப்படின்றதுக்காக போடக்கூடியது உண. இப்படி தன்னை யார் பஜிக்கிறானோ, தன்னை அப்படின்றதுல ஒரு பண்ணங்க சுவாத்மானம் யோ பஜதி, தன்னுடைய ஆத்மாவை அறிய வேண்டும் என்று எமேவ ஏஷ விருணத்தே தேனலப்யா அப்படின்னு. எந்த ஒரு ஆத்மாவை நான் அறிய வேண்டும் என்று படிக்கிறானோ அந்த ஆத்மாவனாலேயே அவனுக்கு அந்த முக்தியானது ஏற்படுகிறது. எமேவ ஏஷ விருணத்தே தேனலப்யா அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா. இப்படி அத அவன் என்ன பண்றான், சின்சியரா அந்த ஆத்மாவை அறிய வேண்டும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிறான். அந்த குரு கிட்ட சரணடைகிறான், அந்த சாஸ்திரத்துக்கிட்ட சரணடைகிறான். குருவின் சிவனை சரணடைதன் மூலமாக குரு லாபம் கிடைத்து, குருவை சரணடையணும் மூலியமாக ஆத்ம லாபம் கிடைத்து, ஆத்மாவை சரணடைவதன் மூலமாக சாஸ்திர லாபம் கிடைத்து, சாஸ்திரத்தை சரணடைவதனால ஆத்ம லாபமே கிடைக்கிறது. அப்படிதானே, இதுதான பிரச்சனை. இப்படியாக இந்த விஷயத்தை சென்னையா பத்திரையா முதிரையா இதைத்தான் பிரகடீகரோதி, இதைத்தான் பிரகடனம் பண்ணி கொண்டு இருக்கிறார். யாரு? தஸ்மை, இப்படி பிரகடனம் பண்ணி கொண்டு இருக்கக்கூடிய என்னுடைய ஆத்மஸ்வரூபமாக இருக்கக்கூடிய சிவஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வரனுக்கு, அந்த பரமேஸ்வரனுக்கு, குரு தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய நமஸ்காரம் அப்படின்னு சொன்னார். இப்ப 3வது ஸ்லோகம். பாதஸ்ய கஸ்யசித் பூர்வம் பாசமானஸ்ய சாம்பிரதம் சோயம் இதி அனுசந்தானம் பிரத்யபிஜானமுச்யதே. முதல்ல காணாம பிரத்யபிஜா அப்படின்னு கேட்டே இல்லையா, அதுக்கு பதில சொல்லிவிடுறேன் அப்படின்ட்டாரு இவரு. பாதஸ்ய கஸ்யசித் பூர்வம் பாசமானஸ்ய சாம்பிரதம். பூர்வம் பாதஸ்ய சாம்பிரதம் பாசமானஸ்ய. முன்னாடி எதை பார்த்தாயோ, முன்னாடி எது விளங்கினதோ, சாம்பிரதம் பிறகு, இப்பொழுது, பாசமானஸ்ய இப்போது எது விளங்கி கொண்டிருக்கிறதோ இல்லையா, அது கஸ்யசித் ஏதோ ஒண்ணு. இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்க, இப்ப அதே பொருளை பாக்குறீங்க. இதுக்கு முன்னாடி அவனை ஸ்ரீரங்கத்துல பார்த்தேன், இப்ப அவனையே கும்பகோணத்துல பார்த்தேன். முன்னாடி நான் எந்த பொருளானதை பார்த்தேனோ விளங்கியதோ அந்த பொருள் இப்போது இந்த எதிர்க்க இங்க பாக்குறேன் விளங்கிக்கிறதோ அது என்னது, அதுதான் இது அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா. அதுதான் இது அப்படின்னு. சோயம் இது அனுசந்தானம், அவர்தான் இவர் அப்படின்ற ஒரு அனுசந்தானம் ஏற்படுகிறது. நமக்கு ஒரு கனெக்ஷன் ஆனது ஏற்படுகிறது, ரிகக்னிஷன் ஆனது ஏற்படுகிறது. இதைத்தான் பிரத்யபிஜா அப்படின்னு சொல்லிக்கிறோம். இந்த சாதாரண பிரத்யபிஜான். இவர் என்ன அதை சாஸ்திரத்துக்கு சொல்லிவிட்டார் அப்படின்னா, நரசிம்ம தாப்பினி உபனிஷத் அப்படின்னு ஒரு உபனிஷத் இருக்கு, உத்தர தாப்பினி உபனிஷத். அதுல என்ன சொல்லிருக்கு, சக்ஷுஷோ திருஷ்டா, ஸ்ரோத்ரஸ்ய திருஷ்டா, வாச்சோ திருஷ்டா, பிராணோ திருஷ்டா, புத்தேஹே திருஷ்டா, தமசோ திருஷ்டா, சர்வா திருஷ்டா, சாட்சி ஆனந்த கண ஏவ அப்படின்னு சொல்லிருக்கு. இப்படி கண்ணுக்கு சாட்சியாகவும், காதுக்கு சாட்சியாகவும், வாக்குக்கு சாட்சியாகவும், பிராணனுக்கு சாட்சியாகவும், புத்திக்கு சாட்சியாகவும், தமசுக்கு சாட்சியாகவும் இருக்கக்கூடியது, எல்லாத்துக்கும் சாட்சியாக இருக்கக்கூடியதாக இருக்கக்கூடிய அந்த ஆனந்த கணம் ஆக இருக்கக்கூடியது எது தெரியுமா? அது எல்லாத்துக்கும். இதுக்கு முன்னாடி சக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி நான், பார்த்த பிறகும் நான், காக்கிறதுக்கு முன்னாடியே நான், கேட்ட பிறகும் நான். இப்படி முன்னாடி எது இருந்ததோ அது இப்பொழுதும் இருக்கு. எல்லா ஆக்டிவிட்டிஸும் மாறிக்கொண்டிருந்த போதிலும் ஒண்ணு மாத்திரம், நான் மாத்திரம் மாறாமல் இருந்து கொண்டு இருக்கிறது இல்லையா. அந்த நான் இருக்கு இல்லையா, இதுதான் பிரத்யபிஜா இது உச்சதே. அதுதான் இது என்ற நினைவோட நம்ம பண்ணி கொண்டிருக்கோம்ல, இந்த நினைவுக்கு பேர் தான் பிரத்யபிஜா அப்படின்னு.
தத்தேச கால ஆகாராதீனே ஆகாராதீனே அவதூய ஆனுஷங்கிகான் யதா ஏகம் வஸ்து அனுஸ்யூதம் சோயம் இத்யபிதீயதே. அப்படியே கனெக்ட் பண்றாரு. ஆனுஷங்காத் அப்படின்னாக்கா, ஆனுஷங்கம்னா இன்சிடென்டலி அப்படின்ற செயற்கையாக நிறைய கல்பனை எல்லாம் இருக்கு நமக்கு. இங்க ஸ்ரீரங்கத்துல பார்த்தோம் ஒருத்தரை, இப்ப கும்பகோணத்துல பார்த்தேன். தத்தேச தற்கால தத் ஆகாரம் இல்லையா. சின்ன வயசுல பார்த்தேன், அவரை ஒரு 10 வருஷம் பொறுத்து இப்ப பாக்குறேன், ஆனாலும் ரெகக்னைஸ் பண்ணிட்டேன் அவரை இல்லையா. அந்த தேசம் அந்த காலம் அவருடைய ட்ரெஸ் எல்லாம் வேற மாதிரி இருந்தது. ஆனா இந்த காலம் இந்த தேசம் இந்த மாதிரி அதை பொருத்தி நான் பார்த்தேன். ஆனா இவர் தான் அவருன்றதுல அவருக்கும் புரியுது எனக்கும் புரியுது, ஒன்னும் பிரச்சனை இல்லை, உண்மைதான் அது. தத்தேச கால ஆகாராதீன்னு அவருடைய அந்த தேசத்துல இருந்ததான அவருடைய ட்ரெஸ், அந்த காலம், அந்த பிளேஸ், அது எல்லாத்தையும் தள்ளி விட்டேன். இப்போ ஸ்ரீரங்கம் அவர் அன்னைக்கு பேண்ட் போட்டிருந்தார், அது எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப வேஷ்டி கட்டிட்டு அவரை கும்பகோணத்துல நான் கோயில்ல பாத்துருக்கேன், கும்பேஸ்வரர் கோயில்ல. இது எல்லாத்திலயும் அவதூய, இது எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டு என்ன அவதூய ஆனுஷங்கிகான், ஆனுஷங்கிகமாக வந்த அவருடைய தேசம் காலம் வஸ்து இது எல்லாத்தையும் ஒதுக்கி விட்டது. யதா ஏகம் வஸ்து, அவர்தான் இவர் என்ற அந்த ஒரு பாயிண்ட் தான் அங்க இருக்கு. ஏகம் வஸ்து அனுஸ்யூதம், அனுஸ்யூதமாக இருக்குன்றது அவகமியத்தை, அவர்தான் இவர். அது அவருக்குன்னு ஒரு ஃபேஸ், அவருக்குன்னு ஒரு லட்சணம், அது எனக்கு புரியுது. அங்க பார்க்கும்போது அவர் வேற மாதிரி இருந்த ஆபீஸ்ல இந்த ஷூக்கு எல்லாம் போட்டு இருந்தார், அவர் வேற மாதிரி இருக்காரு. இப்ப என்ன பார்த்தேன் இருக்க, இங்க பார்த்தானாக்க பஞ்சகட்சி கட்டின்னு வேற மாதிரி இருக்காரு. ஆனாலும் அன்னைக்கு பார்த்தா அவர்தான் இவர் அப்படின்னு ஏதோ ஒண்ணு அவர்கிட்ட ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷனை வச்சுட்டு நான் கண்டுபிடிச்சு சோயம் இதி அபிதீயத்தே, அவர் தானே இவர் அப்படின்னு நாம புரிந்து கொள்கிறோம் இல்லையா. அபிதீயத்தே இப்படித்தானே. அதே மாதிரிதான் ததா ஆத்மனஹா அபி அப்படின்னு இப்ப சொன்னோம் இல்லையா. பிரத்யபிஜாயினாலதான் இந்த ஆத்மாவும் இதை அறிகிறது. இந்த தத்துவபோதமானது எப்படி ஏற்படுகிறது? மாயானுஷங்க சஞ்சாதா கிஞ்சித்யத்வாத்யபோஹனாத் சர்வஜத்வாதி விஜானம் பிரத்யபிஜானமாத்மனஹா. நமக்கெல்லாம் தத்துவபோதத்தை மறந்துடக்கூடாது இல்லையா. அதுல என்ன சொன்னாரு, ஜீவாத்மா அப்படின்னாக்கா கிஞ்சித்யத்வாதி விசிஷ்டம் இல்லையா, சாஹங்காராதி விசிஷ்டம். இவனுக்கு நான் எனக்குரிய எண்ணம் இருக்கு, என்னுடைய நாலேஜ் ஆனது ரொம்ப கொஞ்சமா இருக்கு, என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பரே எனக்கு ஞாபகம் இல்ல, எவ்வளோ தடவை பார்த்தாச்சு, டெய்லி பேங்குக்கு போவேன் ஆனா ஞாபகம் இல்லையா. போன் நம்பர் எல்லாம் தகராறு, ரொம்ப முக்கியமா ரொம்ப கஷ்டப்பட்டு 4-5 வச்சிருக்காங்க. தவிர அந்த காலத்துல எல்லா போன் நம்பரும் நமக்கு தெரியும். அந்த இந்த நம்பர்ல லேண்ட்லைன் இருக்கும்போது இப்ப மெமரியை போக்குறதுக்குன்னு வந்துருது இந்த மொபைல் இல்லையா. கொஞ்சம் நெஞ்சு இருக்கிற மெமரியும் போச்சு. அது ஏதோ 4-5 ஞாபகம் வச்சிருந்தோம். இப்ப இது 10 நம்பர் இருந்ததுன்னா யார் ஞாபகம் வச்சுக்கிறது, எல்லாமே போயிடுது இல்லையா. அதனால என்னுடைய கிஞ்சித்வம் ஒரு வெரி ஆப்வியஸ். எனக்கு கிஞ்சித்வம் இருக்கு, நானு எனது என்னுடைய குடும்பம் அப்படின்னு இருக்கு. இப்படி இருக்கக்கூடிய என்ன போய் நீங்க எதோட கம்பேர் பண்றீங்க, பிரம்மோன்னு கம்பேர் பண்றீங்க. அந்த பிரம்மம் எப்படி சர்வஜாதி லட்சணத்தை கூடியவர், அவருக்கு அனகங்காரமாக இருக்கக்கூடிய, அவருக்கு எல்லாரும் ஒண்ணு அகங்காரமா இருக்கக்கூடியது. இவங்க 2 பேருக்கும் ஒரு சாமரஸ்யமானது எப்படி சார் பாக்கியம் வரும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாரு இல்லையா. அதே மாதிரி அது ஒண்ணு இல்லப்பா, மாயினுடைய சங்காதத்தினாலதான் உனக்கு கிஞ்சித்வம்ன்ற எண்ணம் வந்தது, உனக்கு ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்தது. குருவானவர் நீ கிளாஸுக்கு வரும்போதெல்லாம் சொல்றாரு நீதான் பிரம்மா நீதான் பிரம்மான்னு சொன்னார். ஆனாலும் நான் தான் ஒத்துக்கல. அவர் சொல்லும் போதுதான், அவர் சொல்லுவார் சார் அப்படின்னு அந்த முழு நம்பிக்கை எல்லாமே வீபுத்திட்டுப்பேன், அவருக்கு நமஸ்காரம் பண்ணுவேன். எல்லாம் எங்க ப்ராப்ளம் இருக்கு, அவர் மேல ப்ராப்ளம் இருக்கா, எங்கிட்ட இருக்கக்கூடிய ப்ராப்ளம், நான் தான் நம்பல இல்லையா. அவர் கரெக்டா சொல்றாரு, தட்சிணாமூர்த்தி அப்பா நீதாம்பா தத்துவமசி தத்துவமசி அப்படின்னு அவர் சொல்லிட்டே இருக்காரு. நமக்கு தான் அது புரியாம நமக்கு அவ்வளவு திடம் அந்த சாஸ்திரத்து மேல இன்னும் நம்பிக்கை வரல. பகவான் நம்மளை காப்பாத்துவார், நான் தான் அந்த பகவத் ஸ்வரூபம்ன்றது தெரியாததுனால இது ஏன் சார் எனக்கு தெரியலன்னா, அது என்ன பண்ற மாயா இல்லையா. மாயா அனுஷங்க சஞ்சாதா, இந்த மாயினால வந்த விஷயம் பாயுது.
இல்லையா? இந்த ஆத்மாவானது பிகாஸ் ஆஃப் தி கான்டாக்ட் ஆஃப் மாயா, அந்த மாயினுடைய சங்கமானது அனுசங்கம் நன்னா ஒட்டின்றது. அந்த காம்பக்டோடு நான் ஒட்டின்றதுனால என்னது, கிஞ்சித்வாதி இல்லையா, இந்த எனக்கு கொஞ்சம்தான் தெரியும் அப்படின்ற ஒரு எண்ணமானது அது வந்துருச்சு. சர்வஜத்வாதி விஞ்ஞானம் இல்லையா, அப்பேற்பட்ட நீதாம்பா அப்படின்னு சாஸ்திரம் சொன்ன உடனே எனக்கு ஓஹோ அப்படியா, இந்த 3 காலத்திலயும் எதுலயும் சம்பந்தப்படாம இருக்கக்கூடிய அந்த நான் தான் இந்த நானா, இந்த நானை அறிந்தானாக்க இந்த மாயையானது உங்களுக்கு விலகிவிடும். தெய்வீ சேஷா குணமயி மௌமாயா துரத்தியா யோ மாம் பிரபத்யந்தே மாயாம் ஏதாம் தரந்தி தே இல்லையா அப்படின்னு இந்த மாயையை நன்னா புரிஞ்சுட்டேன்னா இந்த கிஞ்சித்வம் சர்வஜத்துவம் இதெல்லாத்தையும் தள்ளி விடுங்க இல்லையா. அகங்காரம் அனகங்காரம் இதெல்லாத்தையும் தள்ளி விட்டா எஞ்சி நிக்கிற சொரூபம் என்ன, அங்கேயே இருக்கிறது அந்த ஆத்மஸ்வரூபம் தான். பகவானுக்கு பின்னாடி இருக்கிறது உனக்கு பின்னாடி இருக்கிறது அதான், ரெண்டும் ஒன்னாதான் இருக்கணும். அந்த ஜீவாத்மா பரமாத்மான்ற பேரெல்லாம் ஜீவனையே எடு பரமாவையும் எடு, இருக்கிறது ஒரு ஆத்மா தான் இல்லையா. ஜீவாத்மா ஆத்மாவும் அவித்தியும் சேர்ந்தா ஜீவாத்மா, ஆத்மாவும் மாயையும் சேர்ந்ததுன்னா பரமாத்மா. அவித்தியையும் மாயையும் ஒண்ணுதான். இந்த ஆயி மையத்தையும் தான் எஞ்சி நிக்கிறதுன்னா ஆத்மா ஒண்ணுதான், அதுக்கு ஜீவனும் கிடையாது பரமும் கிடையாது அப்படின்ற அந்த ஆத்மா தான் இந்த ஆத்மா அப்படின்றது இருக்கு இல்லையா. இதுதான் பிரத்யபிஜானம் அப்படின்ற அர்த்தம். இதுதான் பிரத்யபிஜானம் ஆத்மனஹா அப்படின்னு தத்துவபோதத்துல சொல்லி கொடுத்தாரு இல்லையா. அதே விஷயம்தான். மாயானுஷங்க சஞ்சாதம் கிஞ்சித்வாத்ய போகனாத், அந்த அவித்தியையும் மாயையும் தள்ளி விட்டுருங்க. சர்வஜாதி விஞ்ஞானம் பிரத்யபிஜானமாத்மனஹா, இதைதான் பிரத்யபிஜானம் என்று சொல்லுகிறோம். பூர்வ ஜன்ம அனுபூதார்த்த ஸ்மரணாத் மிருகசாவகஹ ஜனனி ஸ்தன்யபானாய ஸ்வயமேவ பிரவர்த்ததே. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கூட, ஒரு மாடு கண்ணு போட்டுது இல்லையா. மாடு கண்ணு போட்டுது, அது எடுத்துன்னு பொத்துன்னு கீழே விழுந்தது மாடு. என்ன உடனே அங்க இருக்கவங்களுக்குலாம் நல்ல சகுனம் இல்லையா, மாடு கண்ணு போட்டிருக்குன்ற சகுனம் கேட்டான்னா இந்த விஷயத்த எல்லாரும் போய் பகிர்ந்துப்பாங்க. எல்லா அக்கம் பக்கத்தெல்லாம் உடனே ஓடுவாங்க அந்த வீட்டுல இருந்து, மாடு கண்ணு போட்டுருச்சுன்னு. உடனே அங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் அந்த உடனே எல்லாரும் அந்த மாடை தொட்டு கண்ணில் ஒத்துப்பான் அப்படின்ற ஒரு விசேஷமான அந்த கோமாதால இருந்து வரக்கூடிய மாடுக்கு ஒரு விசேஷம் இருக்கு இல்லையா. அதுக்கு மிருக சாவகா அப்படின்னாரு, கண்ணுக்குட்டி இல்லையா. கண்ணுக்குட்டி விழுந்த பிறகு அது உடனே அந்த மாட்டுக்காரன் என்ன பண்றான், அந்த மாட்டுக்காரனும் அவன் ஒய்ஃப் எல்லாம் எடுத்துன்னு போய் அந்த குழந்தைய எடுத்துன்னு போய் அந்த மாடை படுக்க போட்டு அதை பால் குடிக்க வைக்கிறாங்க. அந்த கண்ணுக்குட்டியை எடுத்துன்னு போய், அந்த கண்ணுக்குட்டி இப்பதான் பிறந்திருக்கு, ஒரு நாளைக்கும் வரத்துக்கான கிடையாது. அடுத்த க்ஷணத்துல அது போய் அம்மா கிட்ட போய் பால் குடிக்கிறது. அதுக்கு எப்படி சார் பாலை வாய வைக்கணும்னு தெரியும், உறிஞ்சணும்னு தெரியும் அந்த குழந்தைக்கு. எப்படி கண்ணுக்குட்டிக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியறதா இல்லையா, பிரத்யபிஜா இல்லாம இது எப்படி பாசிபிள். ஏற்கனவே போன ஜென்மால அது குடிச்சதுனாலதான் இந்த ஜென்மால அதுக்கு குடிக்கணும் என்ற எண்ணம் ஒரு பிராணிக்கே இருக்குன்னாக்க நம்ம நினைச்சு பாருங்க நம்மளெல்லாம் பத்தி இல்லையா. அவ என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் பாருங்க. பூர்வ ஜென்ம அனுபூதார்த்த, போன ஜென்மத்துல அனுபவமான ஒரு விஷயம் தானே அது. அப்படி இருந்தாதான் அனுஸ்மரணாது இல்லையா, அந்த ஸ்மரணமானது இதுக்கு இருக்கு. அந்த ஸ்மரணம் இருக்கிறதுனாலதான் இது போய் என்ன பண்றது, ஜனனி ஸ்தன்யா, அந்த அம்மாவுடைய ஸ்தன்யத்துல போய் ஜனனி ஸ்தன்ய பானாய, அந்த அம்மாவுடைய அந்த மடியில இருக்கக்கூடிய அந்த பாலை குடிக்குவதன் பொருட்டு பானாய இல்ல, அது போறத ஸ்வயமேவ பிரவர்த்தது. அதுக்கு எப்படி சார் தெரியும், நேர போய் அது பாட்டு குடிக்கிறது. இவர் அதுல இருந்து பீச்சு வார்த்தை ஒரு வாயில போய் நம்ம ஃபீடிங் பாட்டில் எல்லாம் ஊத்தல, அதுக்கே தெரியறது. போய் வாயை வச்சு ஸ்வயமேவ பிரவர்த்ததே அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம் இல்லையா. பிரத்யபிஜா அப்படின்றது இருக்கிறதா இல்லையா. சுவாத்மானம் பிரகதி, அங்க அனுஸ்புரந்தம் சதா அப்படின்னு சதான்ற பதத்தை போட்டதுல
எவ்வளவு வேல்யூ பாருங்க. முந்தின ஜென்மா, அடுத்த ஜென்மா, திருப்பியும் பால்யாவஸ்தை, திருப்பியும் அந்த பிரத்யபிக்ஞா வருது. இது எப்பொழுதும் நித்தியமா நடந்துட்டு இருக்கிற விஷயமாக இது இருக்கு. அதனால தஸ்மாத் நிச்சயத்தே ஸ்தாயி, ஆகையினாலதான் சொன்ன நிச்சயமாக அது இருக்கிறது. பிரத்யபிக்ஞா பலாதாத்மா ஸ்தாயி இது நிர்விதாயத்தே யதின்னு கேட்டான் இல்லையா அவன் முதல் ஸ்லோகத்துல மானசோல்லாசத்துல 7வது அத்தியாயத்துல. என்ன சாப்பிட்டீங்க, பிரத்யபிக்ஞா பலத்தினால ஆத்மா போய் நித்தியம்னு சொல்றல, ஸ்தாயி நிர்தாரியத்தே அப்படின்னு கேட்டான். காணாம பிரத்யபிக்ஞா காவா தஸ்ய பிரயோஜனம்னு கேட்டிய இல்லையா? இப்ப புரியுறதா உனக்கு? தஸ்மாத் ஆகையினாலதான் நாங்கெல்லாம் சேர்ந்து நிச்சயம் பண்றோம்பா, ஸ்தாயி தான் அந்த ஆத்மா. ஏன் தேகாந்தரேஷு அப்படி போன தேகத்துல நீங்க செத்து போன பிறகு இன்னொரு அப்பா அம்மாக்கு நீங்க பிறந்திருக்கீங்க. இப்போ அந்த அம்மா கிட்ட மடியில போய் நீங்க எப்படி பால் குடிப்பீங்க? போன ஜென்மால உங்க அம்மாவுக்கு மடியில குடிச்சா மாதிரி. போன ஜென்மால எப்படி பால் குடிச்சீங்க? அதுக்கு முந்தின ஜென்மால உங்க அம்மா கிட்ட இருந்து எப்படி பால் குடிச்சீங்களோ அதனாலதான் தெரியல. ஆப்வியஸா இருக்க, இவ்வளவும் தெரிஞ்சு இவ்வளவு கன்வின்சிங்கா சொல்லி கூட உங்களுக்கு புரியல. அது ஆத்மா ஸ்தாயியா தானே இருக்கணும். அதனாலதான் பிரத்யபிக்ஞா அப்படின்னு சொன்னம்பா. தஸ்மாத் நிச்சயத்தே பிரத்யபிக்ஞா பலாத் ஸ்தாயின்னு அதனாலதான் சொன்னேன். தஸ்மான் நிச்சயத்தே ஸ்தாயி இது ஆத்மா தேகாந்தரேஷ் அபி, தேகாந்தரேஷு அபி இல்லையா, டிஃபரண்ட் பாடிஸ்ல வந்த போதிலும் அது நித்தியமாகத்தான் இருக்கிறது. ஸ்மிருதிம்பினா ந கடதே இல்லையா, அது அந்த பழைய காலத்து ரிமெம்பரன்ஸ் இல்லாமல் இது எப்படி சார் நடக்கும் சொல்லுங்க? ஸ்மிருதிம் வினா how is it possible? Na gatate, it is not possible. ஸ்தன்யபானம் சிஷோர்யதா, சிசுக்கள் எப்படி ஸ்தன்யபானம் பண்ணிக்கிறதோ அதே மாதிரிதான். யதா சிசோஹோ ஸ்தன்யபானம் ஸ்மிருதிம்பினா நகடத்தே, அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும். இதுக்கு முன்னாடியும் பால்யாதிஷு ஜாகிரதாதிஷு சர்வாசு அவஸ்தாசு அப்படி அனுவர்த்தமானம் அகம் இது அந்தஸ்புரந்தம் சதா ஸ்தாயியாக இந்த ஆத்மா இருக்கிறது. பூர்வத்ர அனுபவே காலே ஸ்மிருதி காலே பரத்ரசன் ஆத்மா சம்ஸ்கார ரூபேன ஸ்மரத்யர்த்தம் ஸ்வனிஷ்டிதம். பூர்வத்ர அனுபவே காலே, முன்ன ஒரு காலத்துல பார்த்தது இல்லையா, முன்னாடி ஒரு விஷயத்தை நான் பார்த்தேன். அனுபவ காலம் எப்ப நடந்தது? முன்னாடி ஸ்ரீரங்கத்துல அவரை பார்த்தேன். பூர்வத்திர அனுபவ காலே ஸ்மிருதி காலே, இப்போ இங்க வந்த உடனே எனக்கு ஞாபகம் வந்தது இந்த கும்பகோணத்துல. ஸ்மிருதி காலே நினைவு இருக்கக்கூடிய இந்த காலத்துல, பரத்ர சன் இதுக்கு பின்னாடி நடந்தது. பூர்வத்திர அனுபவ காலத்துக்கு பரத்ர வரக்கூடியது ஸ்மிருதி காலம். இந்த ஸ்மிருதி காலே சன்னு இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல இந்த ஆத்மா சம்ஸ்கார ரூபேன ஸ்வனிஷ்டிதம் அர்த்தம் ஸ்மரதி அப்படின்னார். அந்த ஆத்மா வாசனா ரூபமாக இருக்கக்கூடிய தன்னிடம் இருக்கக்கூடிய தங்கிய ஒரு பொருளை இப்போ அது நினைச்சு பாக்குறது அந்த ஆத்மா இல்லையா. ஆத்மா எப்பொழுதும் எல்லா நாலேஜையும் அதிஷ்டானத்துல வாங்கி கொள்ளுகிறது இல்லையா. இந்த நாலேஜ் எங்க போய் தெரியுது அப்படின்னாக்க, இப்ப மனசானது ஒரு இடத்துக்கு போகணும்னாக்க கான்சியஸ்னஸ் ரிஃப்ளெக்ஷனோட தான் அது போறது வருது. அதனால இந்த நாலேஜ் எல்லாம் நம்ம எதை நினைத்து கொண்டிருக்கிறோமோ மனசுல இருக்குன்னு அது உண்மையிலேயே எங்க போய் ஸ்டோர் ஆகுது? ஆத்மாவில தான் போய் ஸ்டோர் ஆகுது இல்லையா. அதனாலதான் இந்த மனசு போறதுக்கு முன்னாடி ஆத்மா அங்க போறது இல்லையா. அந்த கான்சியஸ்னஸுக்கு அந்த எங்கும் இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலதான் மனசுக்கு எங்கும் போற தன்மை இல்லை. அது ஒரு லெவலுக்கு தான் டிராவல் பண்ணும். ஆத்மாவுக்கு எல்லா இடத்தையும் டிராவல் பண்ணா அதனால மனசு ஆத்மாவோட சேர்ந்து ஈஸியா போறது அப்படின்லாம் நம்ம பஞ்சதசியில படிச்சிருக்கோம் இல்லையா. இப்படி அந்த ஆத்மா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் எப்படி வச்சிருக்கு? சம்ஸ்கார ரூபேன ஸ்வநிஷ்டிதம், தனக்குள்ளேயே தங்கி இருக்கக்கூடியது. அந்த அர்த்தத்தை ஸ்மரதி, அதை இப்பொழுது அதுவே இது என்று அது நினைக்கிறது அப்படின்னு சொன்னார். பிரத்யபிக்ஞா இதி பாவானாம் ஸ்மிருதிச்சேத் அபிதீயதே,
ஆத்மஸ்தைர்யே பிரமாணத்துவம் ஸ்மிருதிஷ்ச பிராப்னியாத் கதம். இப்போ பிரமாணத்துக்கு வந்துட்டார். இப்போ பொருள்களை நினைத்துக் கொள்வதுதான் பிரத்யேகஜ்ஞா அப்படின்னு சொல்றீங்க. அப்படின்னாக்க அந்த ஒரு நினைவை வைத்துக் கொண்டு அது எப்படி சார் வேலிட் சோர்ஸ் ஆஃப் நாலேஜா பிரமாணமாக வைத்துக் கொண்டு அந்த ஆத்மாவானது பர்மனண்டா இருக்குன்னு அப்படி கொஞ்சம் பெருசு பண்ற மாதிரி தோணுது. இதெல்லாம் ரைட்டு. ஆத்மால எல்லாம் தங்கிறது, ஆத்மாவுக்கு பிரத்யபிக்ஞா இருக்கு, ஞாபக சக்தின்றது எல்லாருக்கும் தான் ஞாபக சக்தி இருக்கு, அதாவது ஞாபக சக்தி இருக்கா, அந்த ஞாபக சக்தி தான் காரணம், நீயும் பிரம்மமும் ஒன்னாக இருக்கிறதுன்றது கொஞ்சம் ஓவரா தெரியல உங்களுக்கு அப்படின்னு அதுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? பிரத்யபிக்ஞா இது பாவானம்னா பொருள்கள், பாவானம்னா மாண்டிக்கிய காரிக்கையினுடைய பிரயோகம். அது பாவங்கள் அப்படின்னாக்க ஆப்ஜெக்ட்ஸ். பிரத்யபிக்ஞேயத்தே பாவானா ஸ்மிருதிஷ்சேதபிதீயத்தே. பொருள்களை எல்லாம் ஒண்ணு பார்த்தோம், இப்ப அதையே நினைக்கிறோம், அந்த பிரத்யபிக்ஞா இருக்கு. அந்த பொருளை அங்க பார்த்திருக்கா, அந்த பொருளை இப்ப பாக்குறேன், அந்த மனிதனை அங்க பார்த்தா, அந்த மனிதனை இங்க பார்த்தேன். சோ அந்த மனிதனை வைத்துக் கொண்டு என்னுடைய ஸ்மிருதியானது வேலை செய்தது. இதுதான் பிரத்யபிக்ஞா, அதுவே இதுன்ற எண்ணங்கள் வந்தது. ரைட்டு. அதனால ஆத்மா ஸ்தாயின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன எக்ஸாம்பிள் சொன்னீங்க? அப்படி பூர்வ ஜென்மாத்துல இல்லாம இந்த ஜென்மால எப்படிப்பா பால் குடிக்கும் அந்த குழந்தை குட்டி? அதனால முன்னாடியே இருந்திருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. ஆத்மஸ்தைரியே ரைட்டு. பிரமாணத்துவம் ஸ்மிருதிஷ்ச பிராப்னியாத் கதம். இப்படி இந்த பிரமாணத்தம், இந்த வேலிடிட்டி ஆஃப் நாலேஜ் இல்லையா, அது கரெக்ட், அதுக்கும் நான் ஒத்துனேன். அதனால இந்த ஆத்மா பர்மனன்ட்னு எப்படி சொல்றீங்க? பர்மனன்ட்ன்ற வார்த்தையை யூஸ் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டார். இன்னும் 2 கேள்வி கேட்கிறார். ஸ்மிருதௌ பிரகாஷே நார்த்தஸ்ய நசாபி அர்த்தஸ்ய நிச்சயः நாபி அர்த்தானுபவயோஹோ அங்குல்யோரிவ சம்பவேத் அப்படின்னு சொல்றாரு. இது கையில ஸ்டிக்க வச்சுட்டு போறவன், இந்த மலர்கள்லாம் எப்படி மாலையில நூலோட கோக்கப்பட்டதோ அந்த மாதிரி இந்த ஆத்மாவும் கோக்கப்பட்டிருக்கா அப்படின்றதெல்லாம் சந்தேகம் வருதுல்ல. இது பர்மனன்ட்னு சொன்னேன்னாக்க மெமரிக்கும் இந்த ஆத்மாவுக்கும் நித்தியத்துவத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு 2-3 கேள்வி கேட்டுட்டு இது எல்லாத்துக்கும் பதில் இந்த ஸ்லோகத்துல இருக்குன்னா அதான் நமக்கு ஆச்சரியம். நம்ம இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போது இவ்வளவு விஷயங்களுக்கு எல்லாம் இதுல பதில் இருக்கான்னு நம்ம அப்படி படிச்சுட்டு போட்டா அத சொல்றார். இத 9, 10, 11 பூர்வபக்ஷ ஸ்லோகம். பூர்வபக்ஷம் சொல்லி அதுக்கு வரணும். அதனால இந்த 8ஓட இருக்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.